இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம், உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஆப்கி அதாலத்தில் இன்றைய வழக்கு ஆரம்பிக்கலாம். இன்றைய வழக்கு சிறப்பானது. இது ஒரு ட்ரிபியூட், அதாவது அஞ்சலி. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்பாவி மக்களுக்காக. பாகிஸ்தானில் வந்த சில தீவிரவாதிங்க அவங்கள சுட்டு தள்ளிட்டாங்க. இன்றைய ஷோ நமக்கே ஒரு சவாலாக இருக்க போது. நம்முடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இது அவங்களோட பொறுப்பு. இதுக்கு காரணமானவங்களை அவங்க மண்ணை கவ வைக்கணும். இன்றைய ஷோவோட முக்கியத்துவம் என்னன்னா, அந்த எல்லா கேள்விகளுக்குமான விடையை தேடுறது தான். அதாவது பஹல்காம்ல பயங்கரவாத தாக்குதலுக்கு அப்புறம் நடந்தது. இந்த ஸ்பெஷல் ஷோக்கான நம்முடைய கெஸ்டும் ரொம்ப சிறப்பானவர். அவர் ஒரு இஸ்லாமிக் ஸ்காலர், இந்து மத நூல்களின் நிபுணரும் கூட. அவருக்கு அரசியலில் நிறைய அனுபவம் உண்டு. எழுத்தாளர், மோட்டிவேட்டர். தற்போது அவர் பீகார் ஆளுநராக பதவியேற்றிருக்கிறார். ப்ளீஸ் வெல்கம் ஆரிஃப் முகமது கான். ஆப்கி அதாலத்தில் இந்த ஸ்பெஷல் ஷோவுக்கான நம்முடைய ஜட்ஜும் ரொம்ப சிறப்பானவர். அவர் இந்த நாட்டின் திறமைக்கும் துணிச்சலுக்கும் பெயர் போனவர். ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல சீஃபா இருந்திருக்காரு. ப்ளீஸ் வெல்கம் ரிட்டையர்ட் ஏர் சீஃப் மார்ஷல் RKS பதௌரியா. இன்றைய வழக்க தொடங்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைய நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பானது, ஒரு அஞ்சலி. இன்றைய நம்மளோட விருந்தாளி மேல எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. ஆனா இந்த குற்றச்சாட்டுக்கான பதில நம்ம முழு நாடும் தெரிஞ்சுக்க விரும்புது. ஆப்கி அதாலத்ல முதல் குற்றச்சாட்டு, பஹல்காமில் நடந்த தாக்குதலுக்கு இந்தியாதான் காரணம் என்று பாகிஸ்தான் கூறுகிறது. ஆரிஃப் சார், அந்த பொண்ணோட முகத்தை மறக்கவே முடியல. 6 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் நடந்து அந்த கல்யாண வளைய கூட கழட்டல. அதுக்குள்ள புருஷனோட பணத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கா. அந்த பொண்ணு இந்துங்கிற காரணத்தினாலயா? அந்த பொண்ணோட கணவரோட மதத்தை கேட்டு தலையில குறி வச்சு ஷூட் பண்ணிட்டாங்க. இதுதான் இஸ்லாம் மதம் போதிக்குதான்னு மக்கள் கேட்கறாங்க. பஹல்காம்ல நடந்த சம்பவம் ரொம்பவே மோசமான செயல். அந்த போட்டோவெல்லாம் நாம பார்த்தோம். நான் முந்தா நாள் கான்பூர்ல மீட்டிங்ல இருந்தேன். சுபம் வீட்டுக்கு போயிருந்தேன். அவருக்கு 1.5-2 மாசத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் நடந்திருக்கு. அவருடைய மனைவி, அவரோட அம்மா, அப்பா, அவரோட குடும்பத்தார், அவங்க மனைவி குடும்பத்தார், அப்புறம் இப்படி ஒட்டுமொத்தமா தங்களை கட்டுப்படுத்திக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே மாதிரிதான் இந்தோர்ல இருக்கிற சுஷீலோட பேரும் வந்தது. எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, கல்மா படிங்க, கல்மா படிக்க தெரியலனா தலையில குறி வச்சு சுற்றுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்க இதை கேட்காம இருந்திருந்தா, அதாவது அவங்க கல்மா படிக்காம இருந்திருந்தா, அதாவது நீங்க இந்துவா முஸ்லீமா அப்படி கேட்காம இருந்தா எனக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும். ஏன்னா இப்ப அவங்களுக்கு ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சிருக்கும், இந்தியாவோட மோதி அவங்களால ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு புரிதலுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா இந்த பயங்கரவாதங்கிறது அவங்களோட அரசு கொள்கையோட ஒரு பகுதி. இந்த பயங்கரவாதத்துல அவங்களோட நோக்கம் ஆயிரக்கணக்கான பேர் மேல காயங்களை ஏற்படுத்துறது. அப்புறம் அந்த காயங்களை ஏற்படுத்தி அதோட விளைவை அவங்க எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னா, இந்தியால ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தி உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்தணும். இங்கே நாம ஒருத்தரோட ஒருத்தர் ஒற்றுமையா இருக்கோம். இந்தியா உள்ளுக்குள்ள பலவீனமா மாறணும்னு நினைக்கிறாங்க. இஸ்லாமியர் பேர்ல முகமுடிகளை வச்சு அவங்க நாட்டை நிறுவுனாங்க. அதுவும் அவங்களால 25 வருஷம் கூட ஒன்னா இருக்க முடியல. இந்த பாகிஸ்தானோட பார்வையானது
இது அவங்களோட தோல்வியா இல்ல மதத்தோட தோல்வியா? இந்த கேள்வியை அடிக்கடி எனக்குள்ளேயே நான் கேட்டுக்குவேன். அங்க அவங்க நாட்டோட பாதி பகுதியை மட்டும் இழக்கல. 90,000க்கு மேற்பட்ட பாகிஸ்தானியர்களை நாம சிறைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்து அவங்கள சிம்லா அக்கார்டுக்கு அப்புறம் நாம விடுவிச்சிட்டோம். 1988ல ஜெனரல் ஜியோல் ஹக்லே இவங்களுக்கு பாகிஸ்தான்ல ஆபீசர்ஸ் ட்ரெய்னிங் அகாடமி இருக்கு. அங்க ஜெனரல்ஸ் ஆபீசர்ஸ் முன்னாடி ஒரு பெரிய உரை நிகழ்த்தினாங்க 1988ல. அங்க அவர் என்ன சொன்னார்னா, இதுவரைக்கும் நாம பாரம்பரியமாக சண்டை மூலமாக நம்மளோட எண்ணங்களை நிறைவேற்றதுல நாம தோல்வி அடைஞ்சிட்டோம். இப்போ நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை மாத்தி ஆகணும். அப்புறம் நான் உங்களுக்கு இது இன்டர்நெட்ல அவைலபிளா தான் இருக்கு. நியோ லக்வி ஸ்பீச்சை நீங்க பார்க்கலாம். அவர் என்ன சொன்னார்னா, இனிமே நாம சண்டை போடக்கூடாது. இப்போ நம்ம இந்தியா மேல ஆயிரக்கணக்கான we have to inflict 1,000 wounds. நாம ஆயிரக்கணக்கான இடங்கள்ல இருந்து இந்தியாவை காயப்படுத்தணும். அப்பதான் இந்தியால ப்ளீடிங் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்தியா பலவீனமாக ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க. இந்த தடவை நடந்த சம்பவம் அது மக்களோட மனசை நுறுக்கிடுச்சு. எந்த அளவுக்கு வேதனைன்னா, 26 பேர் உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 16 பேரோட பேண்ட கழட்டி அவங்க முஸ்லீமானு எல்லாரையும் செக் பண்ணி இருக்காங்க. ஆமா, உண்மைதான். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நான் முன்னாடியே சொன்னேன், அவங்க அந்த மாதிரி செயல்களை செய்யக்கூடியவங்க தான். அதாவது இந்த நாட்டை பத்தி மௌலானா ஆசாத் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அவரு இந்தியா பிரிவினைய பத்தி எதிர்க்கும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. எந்த ஒரு விஷயமும் வெறுப்ப அடிப்படையா வச்சிருந்தா நீ வெறுப்ப பரப்பி பாகிஸ்தானை உருவாக்க நினைக்கிற. வெறுப்பு நீடிக்கிற வரைக்கும் தான் அப்படிப்பட்ட நாடு நீடிக்கும்னு சொன்னாரு. என்னைக்கு அந்த வெறுப்பு முடிவடையுதோ அந்த நாடு முடிஞ்சிரும்னு சொன்னாரு. 6 நாளைக்கு முன்னாடி அவர் அங்க கிரெடிபிள் இன்ஸ்டிடியூஷன், நம்பகத்தன்மைன்றது ரொம்ப முக்கியம். அது அந்த அரசாங்கத்துல இல்ல. நான் பழி சுமத்தவே இல்ல. யார கேட்டாலும் சொல்லுவாங்க, அங்க ஆர்மிய தவிர வேற எந்த கிரெடிபிள் இன்ஸ்டிடியூஷனுமே இல்ல. அதோட ஆர்மியோட நம்பகத்தன்மை, அவங்க கிரெடிபிலிட்டி, அந்த இன்ஸ்டிடியூஷன் எதுக்கு இருக்கு? ஏன்னா அவங்க மக்களோட மனசுல ஆழமா பதிச்சிட்டாங்க, இந்தியாவால உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு. இன்றைய தேதியில கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. 25 வருஷத்துக்குள்ள ட்ரூ நேஷன் தியரி அவங்க 2 தேசத்தோட கோட்பாடுகளை நமக்கு கொடுத்தாங்க. அது ஃபெயிலியர் ஆயிருச்சு. பங்களாதேஷ் தனியா பிரிஞ்சிருச்சு. ஆனா எப்பேற்பட்ட வெக்கக்கேடான விஷயம். இப்பதான் ஒரு 20 நாள் இருக்கும், ஒரு மாசம் இருக்கும். இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு 6 நாளைக்கு முன்னாடி ஜெனரல் முனீர் 6 நாளைக்கு முன்னாடி. ஆமா, அதாவது ஒரு 15 நாள் இருக்கும். 2 விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. ஒன்னு, இந்துவும் முஸ்லிமும் வேற வேற, இத முழு பாகிஸ்தானும் படிக்கணும், புரிஞ்சுக்கணும். அவங்க பழக்க வழக்கங்கள் வேற, அவங்க வாழ்க்கை வேறுபட்டதுன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி முஸ்லிம் சுப்பீரியர்னு சொல்லியிருக்காரு. 2 விஷயம் இருக்கு. வெக்கக்கேடு, கேடுகெட்டத்தனம், இதுக்கு ஒரு எல்லையே இல்ல. 25 வருஷத்துல தோல்வி அடைஞ்ச ஒரு தியரி, அது இன்னைக்கு 75 வருஷத்துக்கு மேல கடந்து போனதுக்கு அப்புறம் இப்ப அதே வாய் சொல்லுது. அதாவது 45, 46ல சொன்னது. இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 மாநிலங்கள் மட்டும்தான் இருக்கு. கல்மாவின் அடிப்படையில கட்டப்பட்டிருக்கு இப்ப எல்லாரும் சொல்லக்கூடிய இந்த மதீனா. அப்புறம் 2வது பாகிஸ்தான். மாநிலங்கள் 2 சுதேச மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது. நான் உங்களுக்கு நவி அவர்களோட வாழ்க்கையிலிருந்து ஒன்னு சொல்றேன். அவர் சொல்றாரு, மதினாங்கிறது கல்மாங்கிறத கொண்டு அடிப்படையா உருவாக்கப்பட்டது. மக்கால நவி அவர்கள் தங்குறதுக்கே மிகப்பெரிய இடையூறுகளை ஏற்படுத்தி இருக்காங்க. அவ்வளவு கொடுமைகள், கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. அவரு மெக்கால இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் அவரு வெளியில மலைகளின் குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. அவங்க பின்னாடியே தேடிக்கிட்டு வராங்க. அவங்க அங்கிருந்து போனது உறுதி செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அவரு வெளியில அவரு பிறந்த இடம், அவரோட சொந்த இடத்துக்கு ஒரு நிம்மதியான பெருமூச்ச விட்டாரு. அதுக்கப்புறம் அவரு, மக்கா மேல எனக்கு எந்த அளவுக்கு அன்பு இருக்குன்னா,
மக்கா, இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப நேசிக்கிறது ஒன்ன மட்டும்தான். நான் உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக விரும்பல. ஆனா உன்னோட இந்த மகன்கள் என்னை இங்க தங்க விடமாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாரு. அவரு கட்டாயத்துல போனாரா இல்ல மாநிலங்களை உருவாக்க போனாரா? நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேக்குறேன். நீங்க பார்த்த வரைக்கும் ஏதாவது ஒரு மாநிலத்துல, நாம இப்ப ராணுவத்தை பத்தி பேச வேண்டாம், விட்டுருங்க. உலகத்தின் நாடுகள்ல ராணுவம் இல்லாம, காவல்துறை இல்லாம ஏதாவது ஒரு மாநிலம் செயல்பட முடியுமா? அதாவது ஸ்டேட் ஹெட்செக்கர் இல்லாம கருவூலத்தை நடத்த முடியுமா? யாராவது ஏதாவது ஒரு புத்தகத்துல காட்ட முடியுமா அத? அதாவது மதினாவுல நபி அவர்கள் வந்த பிறகு அங்க போலீஸ் ஃபோர்ஸும் இருந்தாங்க, அங்க ஸ்டேட் ஹெட்செக்கர் இருந்ததா யாராவது காட்ட முடியுமா? அத பேத்துல் மால்னு சொல்லுவாங்க. அங்கதான் உபரி பணத்தை வைக்கிற இடம். அதுவோ நபிகளின் இறப்புக்கு அப்புறம், குறைஞ்சது 4-5 வருஷத்துக்கு அப்புறம், 2வது கலீஃபா காலத்துக்கு அப்புறம், கொஞ்சம் பணம் வந்ததுக்கு அப்புறம் இருந்த உபரி பணத்தை முறையா ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு முடிவு பண்ணாங்க. எதை சுதேச அரசுன்னு சொல்லுவாங்க. உங்க வாயில வர வார்த்தைகள் எல்லாம் உபயோகப்படுத்தி, அதாவது ஒரு சத்தம், வரலாற்ற படிக்கவே இல்ல. படிக்காதீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த இந்த உலகத்துக்கு நீங்க சொல்ல நினைக்காதீங்க. ஆனா கடந்த 1-2 ஆண்டுகள்ல பாகிஸ்தான் தெருக்கல்ல ஒரு முதல் முறையா பாகிஸ்தான் ஆர்மிக்கு எதிரா ஆர்ப்பாட்டங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்துகிட்டு இருக்கு. நீங்க மீடியால பாருங்க, அவங்க அதுக்கு எதிரா என்னெல்லாம் எழுதுறாங்களோ அத பார்த்து அவங்களுக்கு தெரிய வருது பாகிஸ்தான் ஆர்மிக்கு, அதாவது அவங்களோட பிரீமியம் பொசிஷன், அவங்களோட அமைப்பு, ஒரு நம்பகத்தன்மையின் அடிப்படையில அது சரிஞ்சுகிட்டே போகுது. அவங்க ஏதாவது ஒரு பெரிய செயலை செய்யணும்னு நினைச்சாங்க, அந்த பெரிய செயலை செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதாவது அவங்களோட சொந்த நிலைமை, அதுல இருந்து அவங்களோட கவனத்தை திசை திருப்பணும்னு நினைச்சாங்க. ஆனா ஆரிஃப் சார், இந்த விஷயத்த நிறைய பேரு இந்து முஸ்லிம் பிரச்சனையாக்க முயற்சி பண்ணாங்க. நம்ம காங்கிரஸ் லீடர் இருக்காரு விஜய் வட்டேட்டிதார். விஜய் வட்டேட்டிதார் இவர் மகாராஷ்டிரா காங்கிரஸ்ல பெரிய தலைவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன பேசுறீங்க நீங்க, தீவிரவாதிங்க மக்கள் கிட்ட அவங்க மதத்தை கேட்டாங்களா? டெரரிஸ்ட் கிட்ட அவ்வளவு டைம் இருக்கா அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அப்புறம் ஷூட் பண்றதுக்கு அப்படின்னு? அவருக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதாவது பயங்கரவாதம் எப்படி வேலை செய்யும்னு. பயங்கரவாதங்கிறது மக்களை கொல்றது மட்டும் கிடையாது. பயங்கரவாதம் ஒரு யோசனை. பயங்கரவாதத்தை நாம டிஸ்ரப்ஷன்னு கூட சொல்லலாம். உள்ள இருந்து வெடிக்க வைக்கிறது. நாம களத்துல இறங்கி அவங்கள தோக்கடிக்க முடியாது. அதனால நாங்க மறைஞ்சிருந்து உங்களை தாக்குவோம். நாங்க மறைஞ்சிருந்து உங்களை தாக்கும்போது அதுல இந்த விஷயமும் அடங்கும். ஒருவேளை எங்களால முடிஞ்சா நாங்க உங்க சமூகத்தை துண்டு துண்டா பிரிக்க முயற்சி பண்ணுவோம். அதனால அவருக்கு அத பத்தி எல்லாம் தெரியாது, பயங்கரவாதம் எப்படியெல்லாம் வேலை செய்யும்னு. இது ராபர்ட் வாத்ரா அரசியல்ல இல்ல, ஆனா ஒரு பெரிய குடும்பத்தோட மருமகன். அவரோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தேன், ரொம்ப வேதனைக்குரியதா இருந்தது. நான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு சொல்றேன். என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த முஸ்லீம்கள் தங்களை பலவீனமா நினைக்கிறாங்க. பஹல்காம்ல மக்களை கொன்னுட்டு மோதிக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, நீ நாட்டை பிரிவினை செஞ்சுட்டன்னு. இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் ரொம்ப வெட்கக்கேடான விஷயம். இது முழு நாட்டுக்கு எதிரான சதி. அப்புறம் இந்த திட்டத்தை இப்ப தீட்டப்படவே இல்ல. இப்ப இதுல ஒரு புது பரிமாணத்தை தான் சேர்த்திருக்காங்க. அந்த பரிமாணம் என்னன்னா, தடவை பாகிஸ்தான் ஆர்மிக்கு எதிரா பொதுமக்களோட சீற்றம் தெருக்கல்ல, பொது இடங்கள்ல கடந்த 1-2 வருஷமா தெரிய வருது. இது மட்டும்தான் புதிய பரிமாணம். அதாவது இப்ப அங்க இருக்கிற ராணுவ ஜெனரல், அதாவது ராணுவ தலைவர், அவரோட பதவி ஆபத்துல இருக்கிறத உணர்ந்தாரு. இப்ப அவரோட பதவி மட்டும் ஆபத்துல இல்ல, அவருக்கு இன்னொரு விஷயமும் தெரியுது. பாகிஸ்தான்ல ஆர்மியோட பிரீமியர் ஸ்டேட்டஸே ஆபத்துல தான் இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது பாகிஸ்தான் உருவானதுல இருந்து ஏதாவது ஒரு ஆர்மி ஜெனரலுக்கு எதிரா மக்கள் பேசியிருப்பாங்களா? அங்க ஆர்மிக்கு எதிரா எப்பயுமே பேசியிருக்க மாட்டாங்க.
ஆனா இன்னைக்கு ஆர்மிக்கு எதிரா கடந்த 1-2 சரி, வருஷமா ஆர்மிக்கு எதிரா மக்கள் கோபமா இருக்காங்கன்னு ஒத்துக்கலாம். ஆனா அவங்க முல்லா முனீர் ஆக வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டுச்சு? அதனாலதான் முல்லாக்களா மாறுறாங்க. நீங்க ஜின்னாவை பத்தி நீங்க படிச்சு பாருங்க. நான் ஒன்னும் குற்றமே சுமத்தல. இந்த பிரேயர் இருக்குல்ல, நமாஸ்ன்னு சொல்லுவாங்க, சலாத்தி நமாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரே ஒரு குர்ஆன் வசனத்தை படிக்க வேண்டியது இருக்கும், அல்-ஃபாத்தியா. அது டாக்குமெண்டடா இருக்கு, படிச்சு பாருங்க நீங்க. பாகிஸ்தான் உருவாகிற வரைக்கும் ஜின்னாக்கு அது கூட வராது. அதுவும் உஸ்மானி சார் இருந்தாரு, மௌலானா, அவர்தான் அவருக்கு நினைவூட்டினாரு. அவரு முல்லாவா மாற வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது? அந்த மாதிரி ஆளுங்க தான் அப்படி மாறுவாங்க. மதத்தின் அர்த்தம் புரியாதவங்க தான் அத தவறா பயன்படுத்திக்குவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க தான் அதிகமா தவறா பயன்படுத்துவாங்க. இந்த உலகத்துல எங்கேயாவது ராணுவம் ஜெனரல் ஸ்டோருங்கிறதை அவங்களே நடத்துவாங்க. பிளாட்டையும் அவங்களே கட்டுவாங்க, மாலையும் அவங்களே கட்டுவாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா வேலையும் அவங்களே செய்வாங்க. எதுக்காக சம்பளம் வாங்குறாங்களோ அந்த வேலையை தவிர எல்லாமே செய்வாங்க. இப்ப நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன். அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வாங்கி ராணுவம் இப்ப விவசாயமும் பண்றாங்களா? எல்லா வேலையும் அவங்க தான் பாப்பாங்க. அரசாங்கத்தையும் அவங்க தான் உருவாக்குவாங்க, அதையும் அவங்க தான் நடத்துவாங்க. ஒருவேளை அவங்க நியமிக்கிற ஆளுங்க அவங்கள ஏதாவது கோவப்படுத்திட்டாங்கன்னா அவங்கள உடனடியா மாத்திருவாங்க. எல்லாத்தையும் அவங்களே தான் செய்வாங்க. இப்போ அவங்களோட கேம் எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. ஆர்மிங்கிறவங்க எப்பவும் இப்படி நடந்துக்க மாட்டாங்க. நிறைய பேர் எங்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்க, கல்மாங்கிறது என்ன? எதுக்கு ஜெனரல் முனீர் கல்மா பத்தி பேசினாரு? ஏன் அந்த பயங்கரவாதிங்க கல்மாவா படிக்க சொன்னாங்க? அத நீங்க ஜெனரல் முனீர்கிட்டயே கேளுங்களேன். இந்த கல்மா, அதாவது அத படிக்கிறதுங்கிறது உண்மைதான். ஆனா இந்த கல்மாங்கிறது ஓதப்படும் குர்ஆன்ல இல்லவே இல்ல. இது அவங்களுக்கு தெரியுமான்னு அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க எதை படிக்க சொல்றாங்களோ அது குர்ஆன்ல இல்ல. அப்ப இது எங்க இருந்து வந்தது? இதுக்கு அர்த்தம் தான் என்ன? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். இந்த முத்தலாக் எங்க இருந்து வந்தது? அதாவது இந்த மாதிரி இஸ்லாமியத்துல இஸ்லாம உருவாக்குறது, கலப்பது, மதத்தை அழிக்க நினைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்க என்ன கேட்டா அவங்க செய்யற செயலுக்கு ரொம்ப வெக்கப்படணும். இன்னொரு விதத்துல கூட குர்ஆன்ல இத கணிக்கப்பட்டிருக்கு. குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்குன்னா, அதாவது தங்கள் கைகளால் புத்தகங்களை எழுதுபவர்கள் சபிக்கப்படுவார்கள் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கு. और फिर के फवैलुल लिल्लज़ीना यक्तुबूनल किताबा बिअयदीहिम सुम्मा यक़ूलूना हाज़ा मिन इंदिल्लाह लियश्तरू बिही समनन क़लीला. தங்கள் கைகளால் எழுதுறவங்க வெக்கப்பட வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் இத அல்லாஹ் சொன்னதுன்னு சொல்லுவாங்க. இததான் மதம்னு சொல்லுவாங்க. ताकि उससे लियश्तरू बिही समनन क़लीला. அதனாலதான் நம்ம உலகம் பயன்பெற வேண்டும்னு சொல்றாங்க. அவங்க இத மட்டும் சொல்லல, இதுக்கு அப்புறமும் நிறைய சொல்லியிருக்காங்க. அதாவது அழிவு நாட்கள்னா புரியும்ல, அக்கௌண்டபிலிட்டி டே. நபி அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு, கடவுள் இடத்துல புகார் கொடுப்பாரு. அதாவது யா அல்லாஹ், என் சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க இந்த குர்ஆன் ஷெரீஃப முட்டாள்தனம், யா ரப்பி இன்னா கௌமி தகஸு ஹாஸல் குர்ஆன மஹ்ஜூரா. அவங்க குர்ஆன ஒட்டகத்தை அரேபியர்கள் வெட்டும்போது அதோட 4 கால்களையும் கயிறால கட்டி, அது பெரிய மிருகம் இல்லையா, அதை விழ வைப்பாங்க. அப்படி ஒரு நிலைய மெஹஜூரின்னு சொல்லுவாங்க. குர்ஆன்ல என்ன சொல்லுதுன்னா, அழிவு நாட்கள்ல நபி அவர்கள் அல்லாஹ் கிட்ட விண்ணப்பம் வைப்பாரு, என்னோட சமூகத்தை சேர்ந்தவங்க வேற யாரும் கிடையாது, எனக்கு விசுவாசமா இருந்தவங்க ஹௌமித் தகசு, என்னோட சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த குர்ஆன அந்த நிலைமைக்கு ஆளாகிட்டாங்க. அதாவது ஒட்டகத்தை வெட்டுறதுக்காக அத கயிறால கட்டி கீழே விழ வைக்கிற நிலைமை. இவங்க அப்படிப்பட்ட ஆளுங்க. இத கவனமா கேளுங்க.
कुल इन्नी अनन नज़ीरुल मुबीन. இங்க நபி அவர்களுக்கு அறிவிக்கப்படுது, நீங்க சொல்லணும். என்ன அறிவிக்கணும்? நான் இங்கே உன்னை எச்சரிக்க வந்திருக்கேன். இந்த தண்டனை कुल इन्नी अनन नज़ीरुल मुबीन कमा अंज़लना अलल मुक़्तसिमीन. இந்த தண்டனை மக்களை பிரிப்பவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. பகுதிகளாக பிரிக்கப்படுவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியா பிரிக்கப்பட்டது 2 துண்டுகளாச்சு. அதாவது பிளவுபடுத்துற வேலைய பாக்குறவங்க அவங்கதான் இந்தியாவை 2 துண்டா வெட்டிட்டாங்களே, அவங்களுக்கு எப்படி தண்டனை கிடைக்காம இருக்கும்? அவங்களுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கதான் செய்யும். ஆனா நீங்க ஒத்துக்கிறீங்களா, இந்த தடவை மக்களை பிரிக்கிறதுக்காக அவங்க செஞ்ச சதியில அவங்களுக்கு வெற்றி கிடைக்கல? அதுக்கப்புறம் நான் என்ன விஷயத்த பார்த்தேன்னா, முஸ்லீம்கள் மாஸ்க் விட்டு வெளியே பாகிஸ்தான் ஒழிகன்னு கோஷம் போட்டாங்க. அவங்க அந்த பயங்கரவாதிகளுக்கு எதிராக கோவத்தை வெளிப்படுத்தினாங்க. கோவத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் நேத்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. பட்னால ஒரு மசூதியில பயங்கரவாதிகளுக்கு எதிரா ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ண போறாங்க. நான் முழுசா உடன்படுறேன். அதாவது மக்களுக்கு ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு. சில பேரை நாம எப்பவுமே முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கலாம். அதாவது நம்மளால எல்லாரையும் கொஞ்ச நேரத்துக்கு முட்டாளாக்கி வைக்க முடியும். ஆனா எல்லாரையும் எப்பவுமே முட்டாளாக்கி வச்சிருக்க முடியாது. குர்ஆன்ல ஒரு வாக்கு சொல்லப்பட்டிருக்கு. वमा तफर्रकू इल्ला मिन बादी जाअहुमुल इल्मु बग़यम बैनहुम. மதத்திற்காக ஒருபோதும் சண்டை என்பது நடக்காது. சுயநலத்துக்காக மட்டும்தான் சண்டை நடக்கும். நாம இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல கேள்விகளுக்கான பதில்களை பார்ப்போம். குர்ஆன்ல என்ன சொல்லுதுன்னா, அவரோட அனுமதி இல்லாம ஒரு இலை கூட அசையாது. அல்லாஹ் பேர்ல உருவாக்கப்பட்ட நாடு 2 பகுதிகளா பிரிஞ்சப்போ ஏன் அல்லாஹ் உதவி பண்ணல? வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு. பேல்காம்ல கொல்லப்பட்ட மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்னைக்கு நம்முடைய விருந்தாளி பீகாரோட ஆளுநர், இஸ்லாமிக் ஸ்காலர், இந்து வேதங்களின் அறிஞர், பழுத்த அரசியல் அனுபவம் வாய்ந்த ஆரிஃப் முகமது கான். ஆப்கி அதாலத்ல அடுத்த கேள்வி. போர் நடந்தால் இந்தியா அதிக இழப்புகளை சந்திக்கும் என்று பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் கூறுகின்றார்கள். ஆரிஃப் சார், இந்த பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் க்வாஸா ஆசிஃப் அவர் நமது நாடு அல்லாவின் பெயரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம அல்லாவின் ஊழியர்கள், இந்திய ராணுவம் எவ்வளவு பலமா இருந்தாலும் அல்லாஹ் நம்மள பாதுகாப்பாருன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு ஏதாவது இஸ்லாமியத்தை பத்தி அறிவு இருந்திருந்தா, அல்லாஹ் என்பவர் உலகத்தின் கடவுள். அவரு முஸ்லீம்களின் கடவுள் இல்ல. அவர் வெறும் முஸ்லீம்களை மட்டும் பாதுகாக்கிறதுக்கு. அவரு எல்லாரையும் பாதுகாப்பாரு. சுஹிர்தம் சர்வா பூதானாம் கீதையில இருக்கு. அனைத்து உயிரினங்களும் நண்பன் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, அவரோட அனுமதியின்றி ஒரு இலை கூட அசையாது. அல்லாஹ்வோட பேர்ல பிரிக்கப்பட்ட நாடு 2 பகுதிகளா பிரிக்கப்பட்டப்ப அல்லாஹ் ஏன் கேட்கல? அதாவது ஏன் காப்பாத்தலன்னா, நீ அல்லாஹ்வோட பேரை தவறாக உபயோகப்படுத்துகிறாய் என்று நீயே யோசித்த பொழுது, ஒருவேளை நீ அல்லாஹ்வோட சட்டத்தை சரியா பயன்படுத்தியிருந்தன்னா அவர் நிச்சயமா உன்னை காப்பாத்திருப்பாரு. அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும், இஷாக்தார் பாகிஸ்தான் ஃபாரின் மினிஸ்டர், அவர் சொல்லியிருக்கிறத கேளுங்க. அல்லாஹ் நம்மள அணுவாயுத சக்தி நாடா ஆக்கியிருக்காரு. அல்லாஹ் பாகிஸ்தான ஏவுகணை சக்தியா ஆக்கியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அதே அல்லாஹ் ஹிட்லருக்கு பயங்கர சக்தியை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த ஹிட்லரோட நிலைமை என்ன ஆயிருச்சு? நான் இப்போ உங்களுக்கு குர்ஆன்ல இருந்து சொன்ன, எந்த ஒரு நாடு பிரிவினையின் விளைவாக ஏற்படுதோ இதுக்கு அவங்க தண்டிக்கப்படுவாங்கன்னு குர்ஆன்ல
தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. உலகத்துல இருக்கிற எந்த சக்தியாலையும் அதை தடுக்க முடியாது. அங்க இருக்கிற ரயில்வே மினிஸ்டர், ரயில்வேக்கும் டிஃபென்ஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது, ஆனா அவர் சொல்றாரு எங்களோட மிசைல், அதுக்கு பேர் வச்சிருக்காங்க கோரி, ஷாஹீன், கஸ்னவி, இதெல்லாம் அல்லாவோட மிசைல்ஸ், இதெல்லாம் இந்தியா பக்கம் திருப்பப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான்ல இவர் தான் பெரிய அறிவு ஜீவின்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி இந்த கௌரி, கஸ்னபி இவங்கெல்லாம் அவங்க உறவுக்காரங்களா? இத நான் சொல்லல. அதாவது அவங்க மத்தவங்க மேல என்ன அணுகுமுறை வச்சிருக்காங்களோ அதே அணுகுமுறை தான் அவங்க மேல இருக்கும். இவர் அங்க மிகப்பெரிய அறிவு ஜீவி, பயங்கரமான பப்ளிக் இன்டெலெக்சுவல். இத அவங்களோட யூடியூப்ல பப்ளிக் ப்ரோக்ராம்ல அதை கொடுத்திருக்காங்க. அவரே சொன்ன விஷயம். அவரு என்ன சொன்னார்னா, பாவம் ஒரு அப்பாவி, அங்க இருக்கிறவங்க பஞ்சாபில பேர் சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் அவங்க பேர்லயே மாத்தி வச்சுக்க வேண்டிதானே. ஆனா நீ அந்த இடத்தோட உன்னை இணைச்சு வச்சுக்கிற. அந்த இடத்துக்கும் உனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. அதே மாதிரி ரயில்வே மினிஸ்டர் சொல்றாரு எங்ககிட்ட 130 பாம்ஸ் இருக்குன்னு. அவங்க எண்ணி வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். நல்ல விஷயம். ஒரு நாட்டுல ரயில்வே மினிஸ்டருக்கு எவ்வளவு நியூக்ளியர் பாம்ஸ் இருக்குன்னு தெரியுமா? ஒரு நார்மல் நாட்டுல அந்த மாதிரிலாம் நடக்காது. ஆனா பாகிஸ்தான்ல எல்லாமே சாத்தியம். சில வருஷத்துக்கு முன்னாடி தாரிக் ஃபத்தே ஆப்கி அதாலத்துக்கு வந்திருந்தாரு. அவர்கிட்ட நான் கேட்ட பாகிஸ்தானோட நியூக்ளியர் கேப்பபிலிட்டி பத்தி. அவர் சொன்னார், ரஜத் சார் நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க நியூக்ளியர் பாம்ல ஃபலூடா தான் நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னாரு. சரி, நீங்க எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. அதாவது நீங்க உங்க ஆராய்ச்சியினோட வடிவமைப்பு, உங்க கடினமான உழைப்பு, இது ரெண்டும் உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னா நீங்க அதோட டிசைனை வேற எங்கிருந்தோ திருடி கொண்டு வந்திருக்கீங்க. அதுதான் யதார்த்தமான உண்மை. நான் ஒன்னும் குற்றம் சாட்டல. திருடி கொண்டு வரப்பட்ட டிசைன். அங்க திருடிட்டு வந்த அந்த நபர் டாப் மோஸ்டான ஆள் கிடையாது, மிடில் லெவல்ல இருந்த ஆளு. சோ இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதுல ஃபலூடா தான் நிரப்பப்பட்டிருக்குன்னு அவங்களே புரிஞ்சுப்பாங்க. அதாவது பிரதமர் மோடி எங்க நிகழ்ச்சிக்கு வந்தபோது அவரும் கூட பேசினாரு. அவர் சொன்னாரு, நீங்க கவலைப்படாதீங்க, நான் லாகூர் போய் செக் பண்ணிட்டு வந்து அதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாரு. நான் வேற யாரோ சொல்றத நம்புறத விட நம்ம பிரதமர் மோடி சொல்றத தான் நம்புவேன். உண்மையிலேயே நாம ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். இப்ப நம்ம பெரிய எக்ஸ்பர்ட் ஏர் சீஃப் மார்ஷல் கிட்ட கேட்போம். நாங்க உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்க விரும்புறது என்னன்னா, பாகிஸ்தானோட நியூக்ளியர் கேப்பபிலிட்டியை பத்தி அவங்க பெருசா என்னென்னமோ சொல்லிக்கிறாங்க. கஸ்னி, ஷாஹின்ற பேரெல்லாம் சொல்லி பயமுறுத்துறாங்க. அவங்களுக்கு நியூக்ளியர் கேப்பபிலிட்டி இருக்கு, பட் அவங்க சொன்ன விதம் இருக்கே, ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தாலும் சரி, இல்ல ஏதாவது பேச்சுவார்த்தை வந்தா இந்தியாவால பாகிஸ்தானுக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு உடனே நியூக்ளியரை பத்தி பேசுவாங்க. அது அவங்களோட மெச்சூரிட்டி லெவல், ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்டஸ் ஆஃப் நியூக்ளியர் பவர் ரொம்ப குறைவு. அதை இந்த மொத்த உலகமும் தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் எங்க கிட்ட நியூக்ளியர் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சோ அவங்க சொல்றத நம்ம கேட்காம இருக்கிறதே நல்லது. நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தா நான் இன்னொரு விஷயத்த சொல்லவா? அதாவது பாத்தீங்கன்னா, இந்த காமெடி எபிசோட்ஸ் இருக்குல்ல, இன்னும் எங்க கிட்ட நிறைய, அதாவது மரியாதைக்குரிய ஜட்ஜு சார் ரொம்ப சரியா சொன்னாரு. எப்ப பார்த்தாலும் அவங்களோட வாயில வர ஒரே வார்த்தை, எங்க கிட்ட ஆட்டம் பாம்பு இருக்கு. இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்தியா நீர் விநியோகத்தை நிறுத்தணும்னு முடிவெடுத்திருக்காங்க. அந்த பக்கம் இருக்கிற பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீரை நிறுத்துறது போருக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பிலாவல் புட்டோ சொல்லியிருக்காரு, அவங்க சிந்து நதிங்கிறது சனாதன சின்னம்னு சொல்லியிருக்காங்க. சிந்து நதியோட நீரை நிறுத்துறது சனாதன தர்மத்துக்கு எதிரானது. மோடி சனாதனத்தின் சேவகர்,
அப்படியே சிந்து நதி நீரை நிறுத்துறீங்கன்னு கேட்கிறாரு. எப்படியோ குறைஞ்சபட்சம் இதுல ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இந்தியாவோட நாகரிகத்தை பத்தி பேசுறாங்க, இந்தியாவோட லட்சியங்களை பத்தி பேசுறாங்க. அப்போ இந்த விஷயத்த ஒத்துக்கிட்ட மாதிரி தானே. அதாவது யாரையும் தடுக்கிற மரபு இதுல இல்லைன்னு ஒத்துக்கிட்டாங்க. நான் இங்க ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். உண்மைய சொல்லணும்னா இதுல சந்தேகமே இல்ல. அதாவது இந்தியாவின் பாரம்பரியம், நீங்க அத சனாதனம்னு சொல்லலாம், கலாச்சார பாரம்பரியம்னு கூட சொல்லலாம். அது அமைதி மற்றும் அகிம்சையின் பாரம்பரியம். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அகிம்சைக்கு அர்த்தம் கோழத்தனத்தை காட்டுறது கிடையாது. அகிம்சைக்கு அர்த்தம் இது இல்ல. அதாவது கொடுங்கோளருக்கு முன்னாடி தலை குனியறது. அகிம்சைக்கான அர்த்தம் இதுவும் இல்ல. நாம ஆயுதங்களை பயன்படுத்த இது மக்களுக்கு விசித்திரமா இருக்கும். ஆனா அகிம்சைக்கு அர்த்தம் நாம ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு இல்ல. அகிம்சை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அஹிம்சா பிரதிஷ்டாயம் தத் சந்நிதே வேர் தியாகா. அகிம்சை நிலைநிறுத்தப்பட்ட இடத்துல யாரிடமும் வெறுப்பு பகைன்றதே இருக்காது. கெட்ட எண்ணங்கள் இருக்காது, பகை உணர்வு இருக்காது. அதாவது ஒரு நபர் இன்னொருத்தரை கொல்லணும்னு நினைச்சா அவன்கிட்ட ஆயுதம் இருந்தா அவன்கிட்ட சண்டை போட்டு அந்த ஆயுதத்தை புடுங்கிட்டா இது அகிம்சைய கடைபிடிக்கிறதா அர்த்தம். இது அகிம்சைக்கு எதிரானது கிடையாது. நம்மளோட பாரம்பரியத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, அகர்த்தா சதுரோ வேதோ பிரஷ்டா சஷரம் தனு இதம் பிரம்மம் இதம் சாத்திரம் சாஸ்திராதபி சஸ்திராதபி. அதாவது நமக்கு சொல்லப்பட்டது, நமக்கு அழைப்பு விடப்பட்டது, நம்ம கிட்ட அறிவு ஞானம் எல்லாம் இருக்கிறதா இருக்கணும். அதுதான் நமக்கு ஒரு மென்மையான சக்தியை கொடுக்குது. ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஆயுதத்தோட சக்தியும் இருக்கணும். அதுதான் நம்மளோட பாரம்பரியம், அதுதான் நம்மளோட வாழ்க்கை முறை. ஒருவேளை நம்ம வாழ்க்கை முறைய அழிக்கிற நோக்கத்தோட யாராவது ஒருத்தர் முன் வந்தாங்கன்னா நம்ம கிட்ட சொல்லப்பட்டிருக்கிறது முதல்ல தகவல் தொடர்பு சக்தியை பயன்படுத்து அவங்கள எதிர்கொள்றதுக்கு. ஆனா அதே மாதிரி இன்னொரு நபர் உங்களோட சக்தியை மட்டும் புரிஞ்சுக்கிறவரா இருந்தா, தகவல் தொடர்பு சக்திய மதிக்கலன்னா நம்ம கிட்டயும் அந்த சக்தி கண்டிப்பா இருக்கணும். அவங்கள பின் தள்ளி விடுற சக்தி, நம்மள பாதுகாத்துக்கிறதுக்காக நம்மள பாதுகாத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம கிட்டயும் அந்த பாதுகாப்பு சக்தி இருக்கணும். அதனால என்ன பொறுத்த வரைக்கும், அதாவது வரலாற்றுல நாம ஏதாவது தவறு செஞ்சிருந்தா இன்னைக்கு நமக்கு எந்த அளவுக்கு வலிமை இருக்கோ அத கருத்துல கொண்டு நாம நம்மளோட பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சிருக்கோம். நமக்கு அந்த சக்தி இருக்குன்னு நான் நம்புறேன். ஆரிஃப் சார், ஒரு நிமிஷம் ஏர் சீஃப் மார்ஷல் கிட்ட கேட்டுக்கலாம். நம்ம பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுல இருக்குன்னு. எல்லாம் தயாரா இருக்கு. அவங்க எதிர்பார்க்கறத விட அதிகமாவே இருக்கு. சார், இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, பாகிஸ்தான்ல போர் அதிகமாயிட்டே வருது. அங்க இருக்கிற பல தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மோதல் ஏற்பட்டா, சண்டை ஏற்பட்டா சீனா அவங்களோட சார்பா நம்ம கூட போர் புரிவாங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஏன் அதை விவாதம் பண்ணணும்? ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்களுக்குன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அவங்க அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியல, மத்தவங்க நாட்டுல ஏன் காலை வைக்கணும்? அவங்க பிரச்சனைகளே அவ்வளவு அதிகமா இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி ஓவைசி சார் நல்ல விதமா சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க இஸ்லாம பத்தி பேசுறாங்க, ஆனா சீனாவோட ஆதரவை நாடுறாங்க. அந்த சீனா தான் முஸ்லிம்களை பன்னிக்கறி சாப்பிட வைக்குது. ஓவைசி சார் அப்படி சொல்றாருன்னா நிச்சயமா அவரு தவறா சொல்லியிருக்க மாட்டாரு. ஆனா நான் அதை விட அதிகமாவே சொல்றேன். அதாவது அவங்களுக்கு தெரியறதே இல்ல, அந்த மாகாணத்துல அங்க என்ன மாதிரியான செய்திகள் தினமும் வெளியிடப்படுதுன்னு. அங்க வந்ததுக்கு அப்புறம் ஆர்சி முனீர் சாருக்கு அங்க உள்ள முஸ்லிம்களுக்கும் அவங்களுக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியவே இல்ல. ஆக்சுவலி அது வசதியான மதம். அவங்களுக்கு ஆக்சுவலி ரிலிஜியனோட அர்த்தம் என்னன்னா அடிப்படை கொள்கை. दर्द दिल के वास्ते पैदा किया इंसान को,
वर्ण तात के लिए कुछ कम न थे करो। செடி கொடிகள்லாம் அவனை பார்த்து வணங்குதில்ல. இப்போ நம்ம மனிதனின் அர்த்தம் என்னன்னா, दिल बदस्त आवर के हज्जे अकबरस्त अज हजारा काबा यक दिल बेहतरस्त काबा बुनियादे खलीले आदरस्त दिल गुजरगाहे जलीले अकबरस्त. அதாவது ஒருத்தரோட இதயத்துல இடம் பிடிக்கணும். இப்படி மக்களை கொல்றதுக்கு இல்ல. ரிலிஜியனோட கொள்கை என்னன்னா, மக்களோட இதயத்துல வாழ்றது. ஒரு மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு அர்த்தம், ஒரு மனசுல இடம் பிடிக்கிறதுக்கான அர்த்தம் 1000 முறை ஹஜ்ஜுக்கு போறதை விட மேல். சார், இப்ப நீங்க சொல்ற விஷயங்களை வச்சு எல்லார் மனசுலயும் நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே இடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல ஆரிஃப் சார் கிட்ட அடுத்த கேள்வியை நாம கேட்போம். உலகத்துல நாடுகள் இருக்கு, அவங்க கிட்ட ஆர்மி இருக்கு. பாகிஸ்தான்ல ஆர்மி இருக்கு, அவங்க கிட்ட ஒரு நாடு இருக்கு. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்றைய நம்மோட விருந்தாளி முகமது ஆரிஃப் கான், பீகாரின் ஆளுநர், அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்லாமிக் ஸ்காலர் மற்றும் இந்து வேதங்களின் அறிஞர். ஆப்கி அதாலத்ல அடுத்த கேள்வி. பாகிஸ்தான் அமைச்சர்கள் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாடு என்று சொல்கிறார்கள். ஆரிஃப் சார், மீண்டும் மீண்டும் எல்லா அமைச்சர்களும் சொல்ற ஒரே வார்த்தை, அதாவது பயங்கரவாதத்தால நாங்க தான் பாதிக்கப்பட்டிருக்கோம். கடந்த ஒரு வருஷத்துல பயங்கரவாதிகளால 1000 முறை நாங்க தாக்கப்பட்டிருக்கோம். அதோட பாகிஸ்தான் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் எப்படி பயங்கரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்க முடியும்? அவங்க இந்த வார்த்தையை சொல்லும்போது, நாங்க தான் விக்டிம், நாங்க தான் பாதிக்கப்பட்டோம்னு சொல்லும்போது ஒரு பழைய பழமொழி உண்மையாகுது. कि जब आप दुर्भावना से किसी और के लिए गड्ढा खोदते हैं तो आप उसमें खुद गिर जाते हैं. இவங்க நாங்க தான் விக்டிம்னு சொல்றாங்கன்னா, அதோட சேர்த்து அவங்க இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. நாங்க அமெரிக்கா சொன்னதுனால நாங்க அதாவது குவாசா அசீஸ் சார் சொன்னதை கேட்டீங்களா? அதாவது 30 வருஷமா அமெரிக்கா சொன்னதை பின்பற்றி நாங்களும் இந்த கேவலமான பயங்கரவாதிகளை உருவாக்கணும். நீங்க பயங்கரவாதிகளை உருவாக்கும் போது குறைஞ்சபட்சம் உங்களோட அந்த 1,00,000க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள், அவங்கள என்ன பண்ணீங்க? அவங்கள ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பி வச்சீங்க. நீங்க அவங்களுக்கு ஃபுல் மிலிட்டரி ட்ரைனிங் கொடுத்தீங்களா? அதுக்கப்புறம் சோவியத் யூனியன்ல இருந்து வெளியேறின அப்புறம் அங்க ஆயுதங்களோட திரும்பி வந்தாங்க. நீங்க அவங்களுக்கு ஏதாவது செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அரேஞ்ச் பண்ணா அவங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். நீங்க அவங்கள சுதந்திரமா விட்டது மட்டும் இல்லாம அவங்கள ஊக்குவிக்கவும் செஞ்சீங்க. அதாவது அவங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வழியா இந்தியாக்குள்ள நுழையிறது. இப்ப அதே சம்பவத்தை மக்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஞாபகம் இருக்காது. அதாவது பாத்தீங்கன்னா, ரஷ்யர்கள் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறினதுக்கு அப்புறம் ஒசாமா பின் லேடன், அப்ப இருந்த தாலிபான், இப்ப இருக்கிற தாலிபான் கொஞ்சம் வெவ்வேறானது. ஆனா அந்த நேரத்துல அவன் ஆப்கானிஸ்தான்ல உக்காந்துக்கிட்டு, காபூல்ல உக்காந்துக்கிட்டு இந்த விஷயத்தை அறிவிச்சான். அதாவது இப்ப எங்களோட முஜாஹிதீனுக்கு அர்த்தம் பயங்கரவாதிங்க. அதாவது அங்க முஜாஹிதீனுக்கு அர்த்தம் என்னன்னா, தங்களோட சண்டையிடுபவர்கள். அங்க அவங்க எதிரிகளை ஐடென்டிஃபை பண்ணணும், அவங்களோட மோதணும், அவங்கள கொல்லணும், ஏமாத்தி. பயங்கரவாதிகளுக்கு என்ன அர்த்தம்? நீங்க ராணுவத்தோட வாங்க, நீங்க சண்டையிடணும்னு நினைச்சா. இப்ப ஆப்கானிஸ்தானோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஆப்கானிஸ்தான் கூடவும் சண்டை போடுறாங்க. அவங்க அறிவிச்சிருந்தாங்க, நாங்க எங்க முஜாஹிதீன் படைய காஷ்மீர் பக்கம் திருப்பிட்டோன்னு. சோ இத நான் கேள்வி கேட்கல. இத பாகிஸ்தானோட ரொம்ப பிரபலமான பத்திரிகையாளர், அவரு டெரரிசத்தை பத்தி ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு. அவரு தன்னோட புத்தகத்துல எழுதியிருக்காரு, ஒருவேளை நீங்க விரும்பி இருந்தா இப்போ இவங்கள சிவிலைஸ்டா மாத்தி இருக்கலாம், அவங்கள பயங்கரவாதிகளா மாத்தி வச்சிருக்கீங்க. அவங்க ஆயுதங்களை பயன்படுத்த சொல்லி கொடுத்திருக்கீங்க. அதுக்கு நீங்க ஒரு ஃபோர்ஸே கிரியேட் பண்ணிருக்கலாமே, அவங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்திருக்கலாமே. நீங்க அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்திருக்கீங்க. இப்ப நீங்க கொடுத்த ஆயுதமோ அவங்க கிட்டயே தான் இருக்கு. அது அவங்க எங்க பயன்படுத்துவாங்க?
ஒருவேளை நீங்க விக்டிமா இருக்கலாம். நீங்க ஏன் விக்டிமா இருக்கீங்கன்னா, நீங்க அந்த குழிய மத்தவங்களுக்காக தோண்டுனீங்க, ஆனா நீங்க தான் அதுல தொடர்ந்து விழுந்துகிட்டே இருக்கீங்க. ஆரிஃப் சார், இப்ப பஹல்காம்ல நடந்த இந்த தாக்குதலானது அது மக்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னா, ஃபாரூக் அப்துல்லா பல வருஷமா சொல்லிட்டு இருந்தாரு பாகிஸ்தானோட நாம சண்டை போடக்கூடாது, பேச்சுவார்த்தை நடத்தணும்னு. அவரே இன்னைக்கு சொல்றாரு இவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தியெல்லாம் சமாளிக்க முடியாது. ஃபாரூக் சார் சொன்ன விஷயத்த கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நான் ஒரு உண்மைய சொல்றேன். நீண்ட காலமா என்னோட கருத்தும் இதுவாதான் இருந்திருக்கு. என்னோட கருத்து பாகிஸ்தான் மக்களை நான் எந்த விதமான குறையுமே சொல்லல. என்னோட ஒரே ஒரு ஆர்குமெண்ட் என்னன்னா, நம்மளோட மாண்புமிகு அடல்ஜி பாகிஸ்தான் போகும்போது அதுக்கு முன்னாடி என்னையும் அதுல சேர்த்திருந்தாங்க. ஆனா நான் போக விரும்பல. நான் அவங்க கிட்ட சொன்னது என்னன்னா, என்னோட டைம் என்னோட எனர்ஜி 2 வேஸ்ட் ஆயிடும், அவங்க நிச்சயமா புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்க? அங்க இருக்கிற மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லல. அது ஏன்னா ஆர்மியோட ஒரு பிரீமியம் பொசிஷன் அவங்க எப்ப நினைக்கிறாங்களோ அப்போ உலகத்துல நாடுகள் இருக்கு, அவங்க கிட்ட ஆர்மி இருக்கு. பாகிஸ்தான் கிட்ட ஆர்மி இருக்கு, அவங்க கிட்ட தான் நாடு இருக்கு. அவங்க அதை எப்படி வேணாலும் பயன்படுத்திக்குவாங்க. அவங்களோட இம்பார்ட்டன்சி எப்படி பாக்குறாங்கன்னா, நம்மள இந்தியா முடிச்சு கட்டிரும், அதனால ஆர்மிய வலுப்படுத்துறது ரொம்ப அவசியம். இப்ப முறையா அது ஆபத்துன்னு உணர்ந்திருக்காங்க. அதாவது தெருக்கல்ல அவங்களுக்கு எதிரா மக்கள் போராட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க இந்த பெஹல்காமை விட வேற ஏதாவது பண்ணிருக்கலாம். பெஹல்காம், ஆசிஃப் முனீரோட உரை, அதுக்கப்புறம் பெஹல்காம் போர். இது அவங்க உரையில அந்த 3 விஷயங்கள் இருந்தது. காஷ்மீர் இருந்தது, கல்மாவும் இருந்தது, அதோட இந்து எதிர்ப்பு முழக்கமும் இருந்தது. இந்த 3 விஷயங்களும் அங்க இருந்தது. ஆனா இதையெல்லாம் மீறி நம்ம நாட்டுல சில பேர் இருக்காங்க. கர்நாடக முதல்வர் சித்தராமையா, அவர் ஒரு மூத்த தலைவர். அவர் என்ன சொல்றாருன்னா, நாம பாகிஸ்தான் கூட பேசணும், சண்டை போடல, எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு. என்ன கேட்டா அவரு கர்நாடகாவை கையாண்டாலே போதும்னு தான் நினைக்கிறேன். அதுதான் அவருக்கு சரியா இருக்கும். அதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க நிறைய விஷயங்களை சொன்னீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி பதோரியா சார் கிட்ட கேட்க விரும்புறேன். அசதுதீன் ஓவைசி ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, 2 தடவை வீட்டுக்குள்ள நுழைஞ்சி கொன்னாங்க, இந்த தடவை வீட்டுக்குள்ள நுழைஞ்சி கொல்றதில்ல, அங்கேயே உட்கார்ந்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவரு இந்த விஷயத்த முக்கியமா கவனிக்கணும். அது எந்த மாதிரியா உட்காரணும், எப்போ உட்காரணும்ன்றத அத கொஞ்சம் டிசைட் பண்ணி ஆகணும். ஆனா என்ன பொறுத்தவரை இந்த தடவை இதுக்கு முன்னாடி விட இன்னும் முன்னாடி போகணும், இன்னும் நிறையவே செய்யணும். ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? ஐடியா நல்லா இருக்கு. எப்ப என்ன முடிவு பண்ணோம் அது சொல்ல முடியாது. சொல்லுங்க. நான் அசாதுதீன் ஓவைசி சார் சொன்ன விஷயத்த முழுமையா ஒத்துக்கிறேன். ஆனா இன்றைய நிலைமையின் அடிப்படையில எனக்கு என்ன தோணுதுன்னா, அதாவது பங்களாதேஷ் மாதிரியே நீங்க இந்த ஒரு விஷயத்த முடிவு பண்ணி இருக்கணும். அதாவது படுகொலைய நிறுத்தி இருக்கணும். பங்காளிஸே குடியேறிட்டாங்க. அதாவது நாங்க ஒன்னும் ஆக்கிரமிக்கல, அவங்களே குடியேறிட்டாங்க. இன்னைக்கு பாகிஸ்தான்ல கூட அதே நிலைமைதான். அங்க இருக்கிற மக்களோட கோபம் ராணுவத்தின் மேலதான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா அவங்க தாக்குதலுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கள சிறையில போட்டுறாங்க. ஒரு சாதாரண மனிதனால என்ன செய்ய முடியும்? முதல்ல வெளியில இருந்து ஏதாவது ஒரு உதவி கிடைச்சா அவங்களுக்கு தன்னால சுதந்திரம் கிடைக்கும்னு எனக்கு தோணுது. இந்த தடவை அது கண்டிப்பா நடக்கும். இப்ப ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல அடுத்த பகுதி அதுதான். இன்னைக்கு நம்முடைய போக்கஸ் பஹல்காம்ல நடந்த தாக்குதலை பத்தி தான். அதுல 26 இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு நாம அஞ்சலி செலுத்துறோம். ஆப்கி அதாலத்துல அடுத்த கேள்வி என்னன்னு பார்ப்போம். किश्ती भी नहीं बदली, दरिया भी नहीं बदला, हम डूबने वालों का जज्बा भी नहीं बदला, है शौक सफर ऐसा एक उम्र हुई हमने, मंजिल भी नहीं पाई, रास्ता भी नहीं बदला. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல பஹல்காம்ல நடந்த தாக்குதலை பத்தி தான் நாம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். இதனால நம்ம முழு நாடும் கோவத்துல இருக்கு, மொத்த நாடும் வேதனையில இருக்கு.
இன்னைக்கு நம்ம கூட இஸ்லாமிக் ஸ்காலர், இந்து வேதங்களின் நிபுணர் முகமது ஆரிஃப் கான். இந்த நிகழ்ச்சிக்கு நீதிபதியா நம்ம கூட இருக்காரு ஏர் சீஃப் மார்ஷல் RKS பதௌரியா. ஆப்கி அதாலத்துல அடுத்த கேள்வி. இந்தியா பாகிஸ்தானை துண்டாட விரும்புகிறது என்று பாகிஸ்தான் லீடர்கள் பயப்படுகிறார்கள். ஏற்கனவே துண்டு துண்டா பிரிக்கப்பட்டதுன்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. நரேந்திர மோடிஜி அதை நான் மண்ணோட மண்ணா புதைச்சிடுவேன் அப்படின்னு சொன்னதுதான் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப அவங்க எதுல புதைப்பாங்கிற அந்த மண்ணை தேடிக்கிட்டு இருக்காங்களா? அதாவது பாத்தீங்கன்னா, நான் நம்ம மண்ணோட புதஞ்சிருவோன்னு பேசும்போது எப்பவும் ஞாபகம் வச்சுக்கங்க, ஒரு மனுஷனோட செயல்பாட்டை பொறுத்துதான் அவனோட கர்மங்கள் புதைக்கப்படும் மண்ணோட. ஆனா அதை நம்ம புதைக்க முடியாது. நம்ம மரியாதைக்குரிய பிரதமர் என்ன சொல்ல வராருன்னா, நீ செஞ்சுகிட்டு இருக்க செயல் மனித குலத்துக்கு எதிரா கொடூரமான செயலா இருக்கு. இந்த குற்றத்தை யார் செஞ்சாங்களோ அவங்க மண்ணோட புதைக்கப்படுவாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதோட பாத்தீங்கன்னா, இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம புறக்கணிக்கவே முடியாது. இந்த பாகிஸ்தான் ராணுவம் அவங்களோட வரலாற்றை பார்க்கணும். 65ஆம் ஆண்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டெல்லியில இருக்கிற ஜிம்கானாக்கு நாங்க தேநீர் குடிப்போம்னு சொன்னாங்க. அப்ப இருந்த நம்மளோட பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அதுக்கு என்ன சொன்னாருன்னா, அதாவது சர்தார் ஐயூ பெரிய மனிதர், வலிமையான மனிதர், அவரு ஏன் நடந்து சிரமப்படணும், நாமளே லாகூர் போயிடலான்னு சொன்னாரு. அதோட 65க்கு அப்புறம் நாம அந்த பகுதியை காலி பண்ணிட்டோம். நாம அவங்களோட மிகப்பெரிய பகுதியை ஆக்கிரமிச்சிட்டோம். இதுதான் அவங்களோட ராணுவம். 71ஆம் ஆண்டு அவங்களோட நாடே அழிக்கப்பட்டது. ஆனா எனக்கு தெரிஞ்சு உலகத்துல இதுதான் ஒரே ராணுவம். அதாவது போர்க்களத்துல இல்லாம ஒவ்வொரு முறையும் தன்னோட சொந்த நாட்டையே கைப்பற்றுகிறது. ஒவ்வொரு முறையும் சொந்த நாட்டையே கைப்பற்றுறாங்க. ஒவ்வொரு முறையும் அதையே செய்யக்கூடாதுன்னு நடுவுல அரசியல் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கறாங்க. எனக்கு இவங்களை நினைச்சா ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வருது. किश्ती भी नहीं बदली, दरिया भी नहीं बदला, हम डूबने वालों का जज्बा भी नहीं बदला, है शौक सफर ऐसा एक उम्र हुई हमने, मंजिल भी नहीं पाई, रास्ता भी नहीं बदला. நான் பாகிஸ்தானோட அந்த ராணுவ சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸ், அவங்க பாகிஸ்தானை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்பேன். அதுல ஒருத்தர் சொல்றாரு, எங்க நாட்டுல 82% மக்கள் இந்தியாவோட போர் நடந்ததுன்னா நம்ம ராணுவத்தால சமாளிக்க முடியும்னு நம்புறாங்க. மீதி இருக்கிற 18% பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் ராணுவத்தால போராட முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த 18% பேர் ராணுவத்துல இருக்கிறவங்க. பாத்தீங்களா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை விட பெரிய ஆதாரம் என்ன இருக்க முடியும்? பயங்கரவாதிகளே ராணுவத்தால போர நடத்த முடியாதுன்னு அவங்களே நம்புற சான்று இதுதான். அப்பதான ஒரு நாடு பயங்கரவாதத்தை அரசு கொள்கையினோட ஒரு பகுதியா மாத்தும். நம்ம ராணுவத்தால போராட முடிஞ்சா பயங்கரவாதிகளோட ஆதரவு எதுக்கு? பயங்கரவாதிகளோட ஆதரவு உங்களுக்கு எப்ப தேவைப்படும்னா, அங்க இருக்கிற ராணுவமே பயங்கரவாதிங்க தான் உங்களுக்கு தோணலையா? எந்த வித்தியாசமும் இல்ல. இல்ல, அப்படி இல்ல. இல்ல, நீங்க சொல்றது எதுவுமே ஆதாரமற்றதா இல்ல. முதல் பயங்கரவாதம் 1900 பாகிஸ்தானி ரேடர்ஸ் உள்ள வந்தாங்க. 48ல வந்தாங்க. அப்போ அங்க ஒரு சீனியர் ஆபீசர் இருந்தாரு, மேஜர் அக்பர். பல தசாப்தங்களா பாகிஸ்தான் டினை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பழங்குடி மக்கள், ட்ரைபல்ஸ் தான் வந்தாங்கன்னு சொன்னாங்க. டினை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா மேஜர் அக்பர் தன்னோட புத்தகத்துல தெளிவா சொல்லியிருக்காரு. அதாவது அவங்களோட ரெகுலேட்ஸ்க்கு ட்ரைபல்ஸோட ட்ரெஸ் அணிவிச்சு காஷ்மீருக்குள்ள அனுப்பிச்சு வச்சாங்க. சோ அவங்க ஆரம்பத்துல இருந்தே பயங்கரவாத செயல்கள்ல ஈடுபட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. பல விஷயங்களை சொல்றாங்க. அதாவது ஒரு
பாகிஸ்தான் ஜேர்னலிஸ்ட் இருக்காரு. அவங்க என்ன காட்டினாங்கன்னா, ஒரு பாகிஸ்தான் ஆர்மி வீடியோ காட்டினாங்க. அதுல அவங்க எல்லாம் என்ன பாடுறாங்கன்னா, ஒரு பாட்டு பாடுறாங்க. तेरी मिट्टी में मिल जावा. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குறைஞ்சபட்சம் உங்க நாட்டு பாடலையாவது பாடுங்களேன். பாட்டு கூட வேற ஒரு நாட்டோட பாட்டு தான் பாடுறீங்க. அதாவது ராணுவம் மட்டும் இல்ல, அவங்களோட எந்த ப்ரோக்ராம் பார்த்தாலும் நீங்க எதை வேணாலும் பாருங்க, இன்னும் சொல்ல போனா அவங்களோட டிராமாலாம் நம்ம நாட்டிலயும் பாப்புலர் தான். அதுல ஒருவேளை அவங்க ஏதாவது பாட்டை பயன்படுத்தினாங்கன்னா நம்ம நாட்டு பாட்டை தான் பயன்படுத்துவாங்க. அதாவது எனக்கு ரொம்ப உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்தது. ஒருத்தர் எனக்கு ஒரு கிளிப் அனுப்புனாங்க. அங்க ஏதாவது கல்யாண ரிசப்ஷன் நடந்தா அத வலிமான்னு சொல்லுவாங்க. அதாவது கல்யாணம் முதல் நாள் நடந்தா அதுக்கு அடுத்த நாளோ இல்ல இன்னொரு நாளோ ரிசப்ஷன் நடக்கும். அதாவது ரிசப்ஷன் அன்னைக்கு விருந்தாளிலாம் வந்திருக்காங்க, பொண்ணு மாப்பிள்ளைய காணுங்க. வந்த விருந்தாளிங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஆனா பொண்ணு மாப்பிள்ளை இருக்கணும்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க அப்பா வந்தாரு. அதாவது மாப்பிள்ளையோட அப்பா. அவங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டாரு. அதாவது இந்தியர்களோட படத்தை எல்லாம் நாசம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு. அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பந்தல் போட்டிருக்கு, அந்த அக்னி குண்டத்தை சுத்தி வராங்கன்னு. அதாவது அடிக்கடி அவங்க இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஹிந்து முஸ்லீம் நாங்க தனிதான்னு. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கே ஒரு உணர்வு ஏற்படுது. நீங்க கூரையில ஏறி குதிச்சாலும் நாம வேற இல்லைன்னு தோணும். அதாவது இந்த பாடல்களை தான் பயன்படுத்துறாங்க. அதே கல்ச்சர், அதே பாரம்பரியம், எல்லாம் இதையே தான் பண்றாங்க. அப்போ அவங்களோட ஒவ்வொரு விஷயமும் புறக்கணிக்கப்படுது. அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, பேலன்ஸ் பண்றோம்னு நினைச்சு அவங்க லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் உண்மை. பேலன்ஸ லூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குவாசா ஆசிஃப், அங்க இருக்கிற டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவரு சொல்லியிருக்காரு, பஹல்காம்ல மோடி தான் தாக்குதல் நடத்தினாரு. நல்லது. அத ஓட்டுக்காக தான் பண்ண வச்சிருக்காரு. 4 ஓட்டுகளுக்காகத்தான் பண்ண வச்சிருக்காரு. அப்படியா? அப்படியே இன்னொன்னு சொல்லியிருக்காரு, மோடியோட கிரெடிபிலிட்டி இப்ப 0 ஆயிடுச்சுன்னு. அது மட்டும் இல்ல, அவர் மேல இன்டர்நேஷனல் பிரஷர் போட வச்சிருக்கோம் நாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கொடுத்த அறிக்கைய அவங்க இப்போ ரொம்பவே நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்க ரொம்ப பிரஷர்ல இருந்தோம், இப்ப அந்த பிரஷர் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது அந்த பிரஷரை அவங்க குறைஞ்சதுன்னு நம்ப ஆரம்பிச்சதுனால அவங்களோட பழக்கமே வீண் பேச்சு பேசுறது தான். அதனாலதான் அப்படி பேசுறாங்க. அதுதான் ஆடியன்ஸ் கேள்வி கேட்க விரும்புறாங்க. பாகிஸ்தான் அம்பேசிக்கு வெளியில லண்டன்ல இந்தியன்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்றதுக்காக போனாங்க. அங்க ஒரு பாகிஸ்தான் ஆபீசர் தலைய வெட்டுறதுக்கான ஜாடைய காட்டுறாரு. சோ இவ்ளோ சென்சிட்டிவ் மேட்டர்ல பாகிஸ்தானோட டிப்ளமசி என்ன? அவர் ஹை கமிஷனர். நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது அவங்க இந்த மத்தவங்களோட விஷயத்துல, சரி நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒருவேளை யாருக்காவது நீங்க செஞ்ச செயலால ஒரு சின்ன அடிபட்டாலோ அன்னைக்கு ராத்திரி பூரா உங்களுக்கு தூக்கமே வராது. இந்த நாடு எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு? 1 மில்லியனை விட அதிகமானவங்க கொல்லப்பட்டாங்க. இட் வாஸ் கன்சீவ்ட் இன் ஹேட்ரேட். அது ஒரு வெறுப்பின் யோசனை. அங்க நீங்க சாதாரண விஷயங்களை எதிர்பார்த்தா அதுவே ரொம்ப மிகையானது. நான் என்னோட கதையை உங்களுக்கு சொல்றேன்னா, 1980ல இந்திய அரசாங்கத்தை சேர்ந்த 4-5 பேரு ஹஜ் டெலிகேஷன்ல போயிருந்தோம். மினா மைதானத்துல கூழாங்கற்கள் சேகரிக்கப்பட்டு ஒரு இடத்துல பெரிய பெரிய தூண்கள் இருக்கு, அங்க தூக்கி எறிவாங்க. நாங்க 4 பேர் இருந்தோம். நாங்க கூழாங்கற்கள் சேகரிச்சுக்கிட்டு இருந்தோம். இதே மொழியில தான் பேசுவோம். என் பக்கத்துல இருந்தவர் என்கிட்ட கேட்டாரு, நீங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்களான்னு. இல்ல, நாங்க இந்தியால இருந்து வந்திருக்கோம்னு சொன்னோம். அதுக்கு கேக்குறாரு, நீங்க முஸ்லீமா? ஏன்னா அது ஹஜ் மைதானம். நாங்க இந்தியால இருந்து போயிருக்கோம். அவரு முஸ்லீமான்றார். நான் சொல்றேன், எங்க சமுதாயத்துல முஸ்லீம் தான் ஹஜ்ஜுக்கு வருவாங்க, உங்க சமூகத்துல வேற யாராவது வருவாங்களான்னு. அப்படி சொன்னதுக்கு அவருக்கு என் மேல பயங்கர கோபம் வந்துருச்சு.
சொல்றாரு, உங்களுக்கு தெரியாது, பாகிஸ்தான் முஸ்லிம்களோட நாடு. இந்தியாவை சேர்ந்த முஸ்லிம்கள் இந்தியாவுக்காக போராட வருவாங்க. அதுக்கு நான் சொன்ன, இத பாருங்க, हुब्बुल वतन मिन जुजुल ईमान. நம்ம நாட்டை நேசிக்கிறது நம்ம நம்பிக்கையின் ஒரு பகுதின்னு சொன்ன. அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி தவறான கருத்துக்களை யோசிக்கிறத விட்டுருங்க, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நான் என்ன சொல்லணுமோ அதை சொன்னேன். ஆனா அவரு பொறுமையை இழந்துட்டாரு. ஏன்னா நாங்க இந்தியால இருந்து போயிருந்தோம்ல, உங்க மசூதியில அதான் இருக்கான்னு கேட்டார். அதுக்கு நீங்களே பாருங்கன்னு சொன்ன. நாங்க இந்தியால இருந்து போனதுனால நாங்க முஸ்லீமா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களோட எண்ணம் இவ்வளோ கேவலமா இருக்கும்போது, இந்த பயங்கரவாதத்தோட நோக்கமே இதுதானே. அவங்க பேசுற பேச்சுல கூட பயங்கரவாதம் இருக்கு. இந்த விஷயத்தை நாம ஏர் சீஃப் மார்ஷல் கிட்ட கேட்கலாம். அவங்க பேசுற பேச்சிலேயே பயங்கரவாதம் இருக்கு. பிரதமர் சொல்லியிருக்காரு, இந்த தடவை அவங்க யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பாடம் நடத்துவோம் அப்படின்னு. நீங்க നാട്ടു மக்களுக்கு என்ன சொல்ல വിരുമ്പുறீங்க? ഇനി മുതൽ എടുക്കാൻ പോകുന്ന ഓരോ ആക്ഷനും അവർക്ക് സങ്കൽപ്പിക്കാൻ പോലും കഴിയാത്തവയായിരിക്കും. അതായത് ഇതുവരെ എടുത്തിരുന്ന ആക്ഷൻ സർട്ടൻ ലെവലിലായിരുന്നു. ഇത്തവണ അത് വളരെ ഡിഫറന്റ് ആയിരിക്കും, കുറച്ച് കൂടുതലായിരിക്കും, ഒരുപാട് ഏരിയകളിലായിരിക്കും. പൊളിറ്റിക്കലി ഐസൊലേറ്റ് ചെയ്യപ്പെടും, ഫിനാൻഷ്യലി എക്കണോമിക്കലി ആക്ഷൻ എടുത്തിട്ടുണ്ട്. പിന്നെ മിലിറ്ററി ആക്ഷനെക്കുറിച്ച് ഞാനൊന്നും പറയുന്നില്ല, ബട്ട് തീർച്ചയായും അതുമുണ്ടാകും. இப்ப நாம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் நாம ஆப்கி அதாலத்துல ஏர் சீஃப் மார்ஷல் RKS பதௌரியாவோட கமெண்ட், தீர்ப்பு என்னன்னு பார்ப்போம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம விவாதம் செஞ்சது பஹல்காம்ல நடந்த பயங்கரவாத தாக்குதலை பத்தி தான். பாகிஸ்தானுடைய மிரட்டல்கள், பாகிஸ்தான் அடிக்கடி நியூக்ளியர் பாம்பு போட போறேன்னு சொன்ன மிரட்டல்களை பத்தி, அப்புறம் இந்தியா மீது பாகிஸ்தான் வச்ச குற்றச்சாட்டுகள் பத்தி. இன்னைக்கு ஆப்கி அதாலத்துல நம்முடைய ஜட்ஜ் ரிட்டையர்ட் ஏர் மார்ஷல் RKS பதௌரியோட தீர்ப்பு என்னன்னு கேட்போம். கவர்னர் ஆரிஃப் முகமது கான் சார், இன்னைக்கு நீங்க ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் ரொம்ப கிளியரா பதில் சொன்னீங்க. அதே மாதிரி ரொம்ப எளிமையான வார்த்தைகள்ல ரொம்ப தெளிவா அதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும், நடந்த உண்மை என்ன, அந்த ஹிஸ்டரி எல்லாத்தையும் தெளிவா சொன்னீங்க. இப்போ எந்த சந்தேகமும் இல்ல, இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் இன்றைய பாகிஸ்தான் அரசாங்கம், பாகிஸ்தான் ராணுவம் கூண்டுல ஏத்தப்பட்டிருக்கு. அவங்களுக்கு அதுக்கான பதிலடியை கொடுக்கணும், அவங்களுக்கு அந்த தண்டனையும் கொடுக்கணும். ஸ்பெஷலி குரானையும் இஸ்லாமையும் பத்தி உங்களோட நாலேஜ், உங்களோட யோசனை ரொம்பவே அற்புதமா இருக்கு. இப்போ நாங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ரொம்ப எளிமையான வார்த்தைகள்ல குரான் வழிமுறைப்படி பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் தண்டனை நிச்சயமா கிடைக்கணும். இந்த விஷயத்தை நாம அமுல்படுத்தணும். நீங்க அனைத்து குற்றச்சாட்டுகள்ல இருந்தும் விடுவிக்கப்படுறீங்க. மிகுந்த நம்பிக்கையோட, ரொம்ப மன உறுதியோட பிரதமர் மோடி இந்தியாவுக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. அது சீக்கிரமே நிறைவேறும். இதுதான் முதல் வாய்ப்பு. இந்தியாவில் உள்ள இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒண்ணுதான். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒண்ணுதான். முழு நாடும் கோபத்துல இருக்கு, வருத்தப்படுது. பிரதமர் மோடியோட எல்லாரும் துணையா நிக்கிறாங்க. வர நாள்கள்ல பாகிஸ்தான் மிகப்பெரிய விலையை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைய ஷோவை இங்கேயே முடிச்சுப்போம். அடுத்த முறை இன்னொரு புது கெஸ்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை என்னுடைய அன்பான வணக்கங்கள்.